ஏப்பா அண்ணாமலை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தர ஒன்றிய அரசை, பாஜக அரசை எதிர்த்து பேசாமல் என்னப்பா செய்வாங்க? நாங்கள் வரி பணத்தை கட்டி அந்த வரி பணத்துலேருந்து எங்களுக்கு திருப்பி நிதி அழிங்க, நிதியை கொடுங்க, எங்களுடைய கல்விக்கு நீ உள்ள நிதியை கொடுங்கண்டா. நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு நிதி தருவன்ட்டு மறுக்கிற ஒரு ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்காமல் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியும் தர மறுக்கிற பாஜக அரசை எதிர்க்காமல் நாங்கள் வாங்க, உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை பொன்னாடையால் வரவேற்புன்ற சொல்வோம். எங்களுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கணுமோ அப்படி தானே தெரிவிக்க முடியும். அன்னைக்கு கோபேக் மோடின்னு சொன்னோம். இன்றைக்கி தரம் இருக்கிற இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் என்ன செய்வோம்? கெட் அவுட் மோடின்னு தான் சொல்லுவோம். நீ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தரம் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு கைக்கூலியாக இருந்துக்கிட்டு வெக்கமாக இல்லை உனக்கு? ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தரமாக இருக்கிறாங்க, அதுக்கு எதிர்த்து பேச வக்கு இல்லாமல் கெட் அவுட் மோடின்றதில் அப்படியே குதிக்கிறிய. ஏன் நம்மளை சரி, பாவம் மோடி செவனேன்னு தானேப்பா இருந்தார். அவர் என்னப்பா செஞ்சார்? அவரை புகழை நான் உச்சிக்கு கொண்டு இருப்பேன், அவரோட ரேஞ்சு என்ன ரேஞ்சு, எப்படிப்பட்ட ரேஞ்சுன்னு சொல்லி சொல்லி கடைசியில் இப்படி ஆக்கி விட்டியப்பா ஒரே நாளில். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மோடியோட ஒரு புகழ் தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நீ இன்றைக்கி உலக லெவலுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துட்டியப்பா. கெட் அவுட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி உலகம் ஃபுல்லாக மோடியை புகழை கொண்டுட்டு போய் சேர்ந்துட்டியப்பா. உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். மோடி எப்படிப்பட்டவர்ன்ட்டு உலகத்தில் உள்ள எல்லாரும் நேற்று ஒரே நாளில் தெரிஞ்சிருப்பாங்க. தான் ஆளுகின்ற ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு. அதனால் அந்த ஒரு மாநிலத்தில் உள்ள மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பு அடைஞ்சி ஒரு பிரதமரை கெட் அவுட் மோடின்னு சொல்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கண்டா. அவருடைய நிர்வாக திறமையும் அவர் ஒரு மாநிலத்து மேலே வஞ்சிக்கப்படுறதையும் உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா மக்களும் நேற்று ஒரே நாளில் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணமே நீ தான்பா. நல்லதுப்பா, சூப்பர். பார்த்துக்கோ, உன்னோட அறிவுத்தனத்தால் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒன்றியத்துக்கு நடக்கிற ஒரு எதிர்ப்பை, ஒரு போராட்டத்தை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையே கிடைக்கலங்கும் போது நாங்கள் பல வழியிலையும் போராடுவோம், பல வழியிலையும் எதிர்ப்பு தெரிவிப்போம். அதில் இது ஒரு வழி. நீ அவரை புகழ் பாடுறேன் சொல்லி கடைசியில் இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டியப்பா. நம்முடைய கேள்வி என்னண்டா, மும்மொழி கொள்கைங்கிற எந்தெந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த தாய்மொழியை முதல் மொழியாக வச்சுருப்பாங்க. இப்போ குஜராத்துக்கு போனால் குஜராத்தில் உள்ள மொழி, கேரளாவுக்கு போனால் கேரளா மொழி, கன்னடத்துக்கு போனால் கன்னட மொழி, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் மொழி. இப்படி அந்தந்த மாநிலத்தில் உள்ள தாய்மொழியை முதல் மொழியாக வச்சுருப்பாங்க. ஏண்டா அந்த மொழியை படிப்பதனால அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி முன்னுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காண்டி அந்த மொழியை படித்து அவங்க அடுத்த லெவலுக்கு அந்த மாநிலத்தை கொண்டுட்டு போகணும். பொருளாதாரத்துலேயும் சரி, தனிநபர் வளர்ச்சியிலையும் சரி, ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் தன்னை முன்னாடி கொண்டுட்டு போகிறதுக்கு தன்னுடைய தாய்மொழி அவசியமாக இருக்குது. சரி, அடுத்ததாக உலகளாவிய அளவில் ஒட்டுமொத்தமாக ஒரு மொழியை ஏற்றுக்கிறாங்கண்டா இங்கிலீஷ். அந்த மொழி எல்லா நாட்டுக்கும் தேவைப்படுது. நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கும் தேவைப்படுது, மற்ற அயல் நாடுகளில் உள்ளவங்களுக்கும் தேவைப்படுது.
அதனால் அது உலகளாவிய மொழியாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த மொழியை படிப்பதனால நம்ம எங்கே போனாலும், மற்றவங்க எங்கே வந்தாலும் நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்கும், நம்மளுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும், நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கும், நம்முடைய கல்வித்திறனை அதிகப்படுத்துறதுக்கும், இது போன்ற எண்ணற்ற செயல்களுக்கு அந்த மொழி தேவைப்படுது. இப்போது மற்ற நாடுகளுக்கு போகிறோம்டா, அங்கே அவங்களுடைய மொழியாக இருக்கிறது இங்கிலீஷ். அப்போ அந்த நாட்டுக்கு நம்ம தேவைப்படுது இங்கிலீஷ். படிக்கிறோம், பேசுகிறோம், கொள்கிறோம். இப்போ நம்ம அங்கே வேலைக்கு போனாலும் அந்த மொழியில் நம்ம பேசுகிறோம். சரி, இது அதனால் நமக்கு அந்த மொழி தேவைப்படுது. இங்கிலீஷை 2வது மொழியாக வச்சுருக்கோம். 3வது மொழியாக நீங்கள் ஒன்று திணிக்கிறீங்களே, ஹிந்தியை. அந்த மொழி எதுக்கு தேவைப்படுது? கக்கூசு போகிறதுக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் கக்கூசு அங்கே போக மாட்டோம். குஜராத்துக்கோ வட மாநிலத்துக்கோ போகிற வேலை இல்லை. அங்கே போனால் கக்கூசு போகிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லலாம். தேவைப்படாது. அங்கே உள்ளவங்க தான் இங்கே கக்கூசு போயிட்டுருக்காங்க. வட மாநிலத்தில் உள்ளவங்க தான் தமிழ்நாட்டில் கக்கூசு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க தான் தமிழை படிக்கணும். அப்போ அந்தந்த வட மாநிலங்களில் போய் முதல்ல தமிழை மும்மொழி கொள்கைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தமிழை முதல்ல கொண்டுட்டு வா. ஏன்னா அவங்க தானே இங்கே வராங்க. இல்லை, இந்த 3வது மொழியை கற்றுக்கிட்டதுனால இப்போ சிங்கப்பூருக்கோ அமெரிக்காவுக்கோ மலேசியாவுக்கோ என்னுடைய வாதப்படி இந்தியை படித்தாக்கத்தான் மற்ற மாநிலங்களுக்கு போய் சம்பாதிக்கலான்னு சொல்கிறேன். அது உன்னுடைய அறிவு இல்லாத வாதம். அந்த இந்தியை படிக்கிறோம், அதே இது வெளிநாட்டுக்கு போகிறோண்டாக்கா அங்கே பயனாக இருக்குமா? இப்போ சிங்கப்பூருக்கு போகிறோம் வேலைக்கு, இல்லை அமெரிக்காவுக்கு போகிறோம், அங்கே போய் ஹிந்தி பேசுனா அவங்களுக்கு விளங்குமா? அவங்களுடைய லாங்குவேஜ் உலகளாவிய லாங்குவேஜ் இங்கிலீஷு. அப்போ இங்கிலீஷை பேசினா தான் அங்கே அவங்களுக்கு சாத்தியப்படும். அப்போ இங்கிலீஷுங்கிறது முக்கியம். இந்தியா படிச்சுட்டு போனால் என்னத்துக்கு தெரியும்? மோடி ஹிந்தி படித்தவர் தானே. ட்ரம்பட்டை போய் பேச முடிஞ்சா ஹிந்தியில்? ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறாரு ட்ரான்ஸ்லேட் பண்ண, அவரை இங்கிலீஷை படிக்க சொல்லு முதல்ல. மோடி ஹிந்தி தெரிஞ்சவர் வெளிநாட்டுக்கு போனாக்கா ஹிந்தி வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கே தெரியுது. அப்போ ஹிந்தியே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச அவர் தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையாக இந்தியை கொண்டுட்டு திணிக்கணுன்னு பார்க்குறிய. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மொழிங்கிறது எதுக்கு? நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான். எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் நிவர்த்தி செய்வேன். எனக்கு ஹிந்தி தேவைன்னா நான் ஹிந்தியை படிச்சுக்க போகிறேன், ஹிந்தி கற்றுக்க போகிறேன். இல்லை மும்மொழி கொள்கைங்கிற 3வது பாடமாக ஒரு மொழியை வைக்கணுங்கிற. எனக்கு மலையாளம் தான் பிடிக்குது, இன்னொருத்தவனுக்கு ஹிந்தி பிடிக்குது, இன்னொருத்தவனுக்கு தெலுங்கு பிடிக்குது, இன்னொருத்தவனுக்கு ஃப்ரெஞ்சு பிடிக்குது. இப்படி எல்லா மொழியிலையும் வைக்க முடியுமா? எல்லா மொழிகளுக்கும் ஆசிரியரை நியமிக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னன்னு தெரியலையே நம்மளை. நீ சுயநினைவோடு பேசுகிறியா இல்லை எதுவும் மயக்கத்திலே பேசுகிறியான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் நம்மளை ஆகையால் நாங்கள் வரி செலுத்துகிறோம். எங்களுடைய பொருளாதாரத்துலேருந்து வரியை செலுத்துகிறோம். எல்லா விதத்துக்கும் வரியை செலுத்தி அந்த வரி பணத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நிதியே கேட்குறோம். தர மறுக்கிற பட்சத்தில் ஒன்றியத்தையும் பாஜகவையும் எதிர்த்து பல வழியில் போராடத்தான் செய்வாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நீ ஸ்டாலினையும் உதயநிதியும் எதிர்க்கன்ட்டு உதயநிதியை வாடா போடான்னு நீ உரிமையில் பேசுனீண்டா ஒரே நாளில் மோடி புகழ் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்துக்கு.
இது தொடர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக போய்க்கொண்டே இருக்கும். சரியா? அப்போது நீ தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தமிழர்களுக்கு குரல் கொடு. இல்லைண்டா இன்னும் வீரியம் எடுக்கும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். பார்த்துக்கொள். நன்றி.